ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் நம்மளோட அடுப்பை எப்படி சுத்தமாக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம மேக்ஸிமம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி தெரியாமல் அந்த காயிலில் பட்டுருச்சுன்னா கூட நமக்கு திரும்பவும் அந்த அடுப்பு ஆன் ஆகாது. அந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நேரம் கழித்து ஆன் ஆகும். மத்தியானம் சமைச்சதுக்கு அப்புறமா என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உடனே அடுப்பு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுப்பில் கரை படியவே படியாது. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா உடனே துடைக்க முடியாது. அந்த காயில் சூடாக இருக்கும். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சுக்கலாம். டிஷ்யூ வச்சு அந்த அடுப்பில் சிந்தி இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த டிஷ்யூ வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 மூடி வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இதை தனியாக அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வினிகரில் அந்த ஸ்பாஞ்சை தொட்டு நம்ம அடுப்பை ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட்டாவே போதும். அந்த அடுப்பில் இருக்க கரை எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட அடுப்பு நல்ல புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகரை தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சு முடித்ததுக்கப்புறமா அடுப்பில் அந்த வினிகரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வினிகரை வச்சு தொடச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு அடுப்பை தொடச்சி விட்டிங்கன்னா போதும். உங்களோட அடுப்பில் எந்த கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுப்பு துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு துணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கறி துணி யூஸ் பண்ணோன்னா திரும்பவும் அதை நம்ம டெய்லி துவைக்கிற வேலை இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அடுப்பு துடைக்கிறதுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை துடைச்சதுக்கப்புறமா டக்குன்னு நீங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட வேலையும் மிச்சமாகும். இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பாலில் செஞ்ச பன்னீர் சாப்பிட்ருப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி எப்படி ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முழு தேங்காவை 2ஆக கட் பண்ணி அந்த அரை மூடி ஃபுல்லாக துருவி தேங்காய் பூ எடுத்துட்டேன். இப்போது அந்த தேங்காய் பூ பார்த்திங்கன்னா 1 கப் அளவு வந்துச்சு. அந்த தேங்காய் பூவை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணி அந்த தேங்காய் பூவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தேங்காய் பூ இப்போது நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போது ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த கப்பில் தேங்காய் பூ எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 டம்ளர் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இடியாப்ப மாவு தான் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது திரும்பவும் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பேட்டர் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிண்ணத்தில் இந்த பேட்டர் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு மாவு மிக்சரை உள்ளே ஊற்றிக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பருக்கு பதிலாக கிண்ணத்தில் உள் சைடு நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மாவு மிக்சரை உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது கிண்ணத்தை ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி தரையில் டேப் பண்ணால் போதும், அது லெவல் ஆகிடும். இப்போது ஒரு குக்கரில் 1/4 தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மாவு மிக்சரை நான் இப்போது ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன். ஸ்டீம் பண்ணும்போது அந்த தண்ணிலாம் நம்மளோட மாவு மிக்சர் மேலே படாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஒரு தட்டு போட்டு மூடினா போதும். குக்கருக்கு விசில் போட வேண்டாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15-20 மினிட்ஸ் வரையும் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம 10 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம்.
அப்போ தான் நமக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 20 மினிட்ஸ் ஆச்சு. நம்மளோட மாவு நல்லாவே வெந்திருக்கும். இப்போ குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் இப்போது ரெடி ஆயிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு உங்களுக்கு குத்தி காட்டுறேன். உள்ளே வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போது இந்த பன்னீரை நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பரில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு இப்போது பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே பன்னீர் வந்து க்யூப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கத்தியில் க்யூப் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். எப்போது ஒரே மாதிரி பாலில் செஞ்ச பன்னீர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் அரிசி மாவு யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம கோகோனட் ரைஸ் கேக்குன்னு கூட சொல்லலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இப்போது அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். இப்போது 1 ஸ்பூன் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜார்லையே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அந்த தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு இதை 10 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட கிரேவி வந்து பச்சை வாசனைலாம் போய் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகனட் பன்னீரை வந்து உள்ளே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதும். இப்போது இதில் நம்ம கோகனட் பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்து பன்னீருக்குள்ளே நல்லாவே இறங்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான கோகனட் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி பாலில் செஞ்ச பன்னீர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோகனட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸை ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப சீக்கிரத்துலேயே வடித்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸோட செலவு வந்து நல்லாவே மிச்சமாகும், உங்களோட நேரமும் மிச்சமாகும். ரைஸை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அதில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு தண்ணிலாம் கிடையாது, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் 3/4 வாசி ஃபில் ஆகிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போது இந்த அரிசியை நம்ம 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம். 1/2 மணி நேரத்தில் நம்மளோட அரிசி நல்லாவே ஊறி இருக்கும். இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடித்த சாதத்தை குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். எப்போவுமே குக்கரில் வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்றி தான் சாதம் வந்து ரெடி பண்ணுவோம். பட் இப்போ நம்ம குக்கர்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வடித்த சாதம் செய்ய போகிறோம். குக்கரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம அரிசி கிண்ணத்தை உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம அரிசியை ஊற வச்சிருக்கிறதுனால நம்மளோட சாதம் ரொம்ப சீக்கிரத்திலே வெந்து வந்துடும். கரெக்டாக 2 விசில் மட்டும் போட்டால் போதும். நம்மளோட சாதம் வந்து உதிரி உதிரியாக பூ மாதிரி ரெடி ஆயிரும். நார்மலாக நம்ம டைரெக்டாக குக்கரில் அரிசி போட்டோன்னா விசில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி மூடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மெத்தடில் நம்ம அரிசியை குக் பண்ணும்போது விசில் வரும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணி மட்டும்தான் அந்த மூடியில் வரும். அதுவுமே அடுத்த நிமிஷம் அந்த சூட்லேயே காஞ்சு போயிடும். ஸோ நமக்குமே குக்கர் வாஷ் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸி. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சாதம் அப்படியே கஞ்சி தண்ணியோடையே இருக்குது. இப்போ நம்ம கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம்.
உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட சாதம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி கஞ்சி தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடலாம். இதே சாதத்தை நம்ம குக்கர் இல்லாமல் நார்மலாக ஓப்பன் பேனில் வச்சு சமைச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. நம்ம இன்றைக்கி ஆல்ரெடி அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கர் யூஸ் பண்ணி சாதம் வடித்ததுனால ரொம்ப சீக்கிரத்துலேயே நம்ம வடித்த சாதம் ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் வடித்தோன்னா அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு குக்கர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் நம்ம குக்கர்லேயே உதிரியாக வடித்த சாதம் ரெடி பண்ணிடலாம். இதனால் நம்மளோட டைமும் மிச்சமாகும், கேஸும் மிச்சமாகும், ஸோ நம்மளோட பணமுமே மிச்சமாகும். இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.